இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. அரிசி 1 டம்ளருங்க, பருப்பு 1/2 டம்ளர். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 1/2 டம்ளர் பருப்பையும் அதோடய போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. வெங்காயங்க தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்குங்க. சின்ன வெங்காயம் 1 கை, 2 வரமிளகாய், 1 தக்காளி, கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், சீரகங்க. மெயினாக சீரகம் வேணுங்க இந்த பருப்பு சாப்பாட்டுக்கு. சீரகம், பூண்டு வேணுங்க. இந்த வெங்காயம் போடும்போது இந்த பூண்டு நம்ம போட்டுறோணுங்க. மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூனுங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க. மல்லி கருவேப்பிலை, மஞ்சத்தூளுங்க, பெருங்காயத்தூள், உப்புங்க. சரிங்களா? இப்போ நம்ம தாளிக்கிறது பார்க்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாங்க. அதில் கடுகு, இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டுடலாங்க. பெருங்காயத்தூள் போடலாங்க. பொரியுதுங்க, இப்போ நல்லா பொரியுதுங்க. நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுடலாங்க. இப்போ தக்காளி போட்டுடலாங்க. மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதங்குதுங்க. இப்போ இந்த பூண்டு போட்டுடலாங்க. பூண்டை போட்டுட்டு இந்த சாம்பார் தூள் 1 ஸ்பூன் இருக்குங்களா, அதையும் போட்டுக்கலாம். மல்லித்தூளையும் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாங்க. ஒரு பெரட்டலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டாங்க. இது தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்கணும் இந்த பருப்பு சாப்பாடு. இது கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த அரிசிக்கு பருப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1க்கு 2. 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்புங்க. அப்போ 3 டம்ளர் தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேங்க. இப்போ உப்பையும் போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கும் போது நம்ம அரிசியை போட்டு இப்போ அரிசியை நான் குக்கரில் போட்டேங்க. தண்ணி கொதிச்சுதுங்க. அரிசியும் பருப்பையும் போட்டுட்டேங்க. இப்போ குக்கரில் 3 சவுண்டு விட்டு இறக்கிக்கலாங்க. நம்ம இப்போ பாருங்கள், சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கிண்ணத்தில் போட்டு பார்க்கலாங்க, டேஸ்டிங் பண்ணலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கோயம்புத்தூர் கோவை ஸ்பெஷல் பருப்பு சாதங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. நான் ஊற்றின தண்ணி, காரம், வெங்காயம், தக்காளி எல்லாமே அளவோடு இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதே அளவுகளோடு பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்கணும். அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் அரிசிங்க, 1/2 டம்ளர் பருப்புங்க, 1 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், மல்லி கருவேப்பிலை, கடுகு, வெள்ளுளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சாம்பார் தூளுங்க, பெருங்காயத்தூள். இதெல்லாம் கரெக்டாக அளவுகளோடு நீங்கள் போட்டு, உப்பு தேவையான அளவுங்க. தண்ணி 1க்கு நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற மாதிரியே 2 டம்ளர் தண்ணி. நீங்கள் அவங்கவுங்க எப்படி வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. இதே அளவுகளோட சாப்பிடும்போது நெய் ஊற்றி கூட சாப்பிட்லாங்க. நம்ம அப்பளம் வச்சுக்கலாம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம், வத்தல் வச்சுக்கலாம். அவங்கவுங்க சௌரியங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ.